வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போகிறோம். யூஸ்வலாக நான் இன்ட்ரோ ஏர்போர்ட் இல்லைனா ஏதாவது லாஞ்சில் எடுப்பேன். இன்றைக்கி பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. 4 மணி ஃப்ளைட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3-3.15 ரேஞ்சில் தான் உள்ளே வரோம். ஒரு வகையாக we are on board. 2025 ஃபஸ்ட்டு ட்ரிப் நம்ம ஆஸ்திரேலியா போகிறோம். ஆஸ்திரேலியாவில் எங்கே ஏது எல்லாம் நான் பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆசி சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 6-7 டேஸ் ஃபுல்லாக சிட்னி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ அது ஆசி சீரீஸ் சீசன் 1 அப்படி வச்சுக்கலாம். இது இன்னொரு ஊருக்கு போகிறோம். இங்கே 6 ஃபுல் டேஸ் இருக்க போகிறோம். ஸோ டெக்னிக்கலி இது ஆசி சீரீஸ் சீசன் 2. ஸோ இதான் ஆஸ்திரேலியாவுக்கு செகண்ட் டைம் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு சிட்னி, செகண்ட் நாங்கள் மெல்பர்ன் போனோம். பட் எல்லாமே இந்த 1 டே டிரான்சிட் மாதிரி ஒரு 2 தடவை போயிருக்கோம். ஸோ ப்ராப்பராக மெல்பர்ன் ட்ரிப்புன்னு இன்னும் பண்ணல. இப்போ நம்ம பிரிஸ்பேன் போகிறோம். பிரிஸ்பேன் எதுக்கு போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஜான் குட்டியோட பர்த்டே. இன்னும் சொல்லப்போனால் நாளைக்கு ஆதிராவோட பர்த்டே. ஆதிரா டர்ன்ஸ் 4. பிரிஸ்பேன் நாங்கள் இது வரைக்கும் போனது இல்லைங்கனால ஸோ அதை ஒரு பிளானாக வச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு 2-3 இடம்லாம் போய் சுற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் இங்கே ஃபஸ்ட்டு தேர்ஸ்டே ஆஃப் ஃபெப்ரவரி நியூசிலாண்டில் பப்ளிக் ஹாலிடே. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நாங்களும் ஒரு 3 நாள் லீவ் போட்டு சரி ஓகே இதான் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இன்னொரு 2.5 ஹவர்ஸில் பிரிஸ்பேன் ரீச் ஆயிடுவோம். ட்ராவல் பண்ணும்போது எஸ்பெஷலி குட்டீஸோட ட்ராவல் பண்ணும்போது ஒரு பேசிக் தம் ரூல் அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நம்ம ட்ரிப்பு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்கள மட்டும் கொஞ்சம் கிராங்கி ஆக விட்டுட்டோன்னா வேலைக்கே ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி லாங் டியூரேஷன் ஃப்ளைட் எனிதிங் மோர் தென் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலேனாலுமே ஆதிராக்கு அவளுக்கு லெக் ரெஸ்ட் மாதிரி நாங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவோம். நீங்கள் எங்களோட வேர்ல்டு டூர் பார்த்துருந்தீங்கன்னா அப்போ ஒரு இன்ஃப்ளேட்டபிள் பில்லோ மாதிரி ஒன்று வாங்கி அவள் சீட்டு கீழே வச்சு அதை அழகாக ஸ்ட்ரெச் பண்ணி அவள் தூங்கிப்பாள். அவள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த பில்லோவில் எங்களுக்கு 2 ப்ராப்ளம் இருந்தது. ஒன்று நம்ம தான் இன்ஃப்ளேட் பண்ணோம். அதை ஊதி 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 அதை இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செகண்ட் அது இட்ஸ் ஆல்வேஸ் எ ஹிட் ஆர் மிஸ். சில ஏர்லைன்ஸ் அதை அலோவ் பண்ணுவாங்க, சில ஏர்லைன்ஸ் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு ஒருத்தவங்க அவங்களோட ப்ராடக்டை அனுப்பி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. பப்பா போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு UK பேஸ்ட் கம்பெனி ஒரு ஈஸியான ஒரு லெக் ரெஸ்ட் மாதிரி எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன். ஆதிரா வயசு ஆதிராவோட கொஞ்சம் பெரியவங்களாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது 4 ஸ்டெப்பில் அது இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதை எங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க லண்டன்லேருந்து. ஸோ அதான் இப்போ நம்ம ஃபிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபிட் பண்ணி பார்த்துட்டு ஆதிராக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. என்னோடய பழைய எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது அந்த இன்ஃப்ளேட்டபிள் பில்லோ வச்சு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஸோ இது வந்து அந்த ஈஸியாக அந்த 4 ஸ்டெப்பில் பக்காவாக வச்சாச்சு. நல்லா குட்டி காலை நீட்டி கம்ஃபர்டபுளாக அவளுக்கு பிடிச்ச கார்ட்டூன் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம சேனல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் வந்து இந்த ப்ரொமோஷன் அந்த இதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நமக்கு வர்றது பூராவுமே ஒன்று சீட்டுக்கட்டு விஷயங்களாக வருது, அப்படி இல்லைன்னா வெளிநாட்டில் வேலை வாங்கி தருகிறோம். எனக்கு வந்து இப்போ ஒரு விஷயத்தை நம்பி நம்ம யூஸ் பண்ணி அதை வேணால் சொல்லலாம். சீட்டுக்கட்டு பிரச்சனையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை, நியூஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வெளிநாட்டில் வேலை வாங்கி தர்ற இதுவுமே நான் பாட்டுக்கு அவங்கள பற்றி ப்ரமோட் பண்ணி யாராவது இதை பார்த்து அவங்க காசு கட்டி ஏமாந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் பெருசாக இந்த இது பண்ணுறதே கிடையாது. ஏதாவது இந்த மாதிரி ப்ராடக்ட் எதாவது வந்ததுன்னா அட்லீஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்து நமக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ உண்மையிலே நல்லா இருக்குங்க. எஸ்பெஷலி இது யாருக்கு சூட் ஆகும்னா, இப்போ நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, யூஎஸ், கேனடாலலாம் பார்க்குற மக்கள் வந்து இந்தியா போகிறதுக்கு ஈஸிலி 12 hours ப்ளஸ். ஸோ ஒரு குட்டியை வச்சுட்டு நீங்கள் போகும்போது, அதுவும் எக்கானமி சீட்டில் போகும்போது நம்ம அடல்ட்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டம் லாங் ஹால் ஃப்ளைட்ஸ்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸிலி அப் டு 6 or 7 years ஓல்டு வரைக்குமே தாராளமாக இந்த போர்டு வாங்கி அழகாக அவங்க கால் நீட்டிட்டு போகலாம். இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 1 hourல we'll reach Brisbane. பிரிஸ்பேன் வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே பொறுமையை சோதிக்கிற ஒரு 10 ஏர்போர்ட் நிறைய இருக்கு. அதில் ஈவனும் இருக்கும். எஸ், இந்த ஏர்போர்ட்டை ஈஸியாக நம்ம அதை 3rd place கொடுத்துடலாம். அதாவது ஒரு லேனை ஒரு 20 லேனாக பிரித்து ஜிக்ஸாக்னு பண்ணி ஐயோப்பா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம ஹோட்டல் போயிட்டு சாப்பாடு தேடுவோம். ஒரு வகையாக ரூமுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 6 days ஸ்டே வந்து பிரிஸ்பேன் ஸ்கை டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குவிக்காக வந்து ரூம் டூர் கிடையாது, அப்பார்ட்மெண்ட் டூர். உள்ள நுழைஞ்ச உடனே ஃப்ரிட்ஜ். இந்த வாட்டி வந்து நாங்கள் ஹோட்டல் போடாமல் அப்பார்ட்மெண்ட் போட்டோம். மேடம் இருங்க, ரூம் டூர் காமிச்சிட்றேன். வாஷிங் மிஷின், ட்ரையர். அநேகமாக போகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டே போயிடலாம், பெட்டர். ப்ராப்பர் சமையலுக்கு ஏற்ற ஏரியா ஒன்று இருக்குது. வெதர் ஃபோர்காஸ்ட் வேறு ஒரு 2-3 நாள் மழைன்னு போட்டிருக்காங்க. மேபி அநேகமாக இங்கே ரூமில் உட்காந்து சமைக்கிற மாதிரி ஆயிரப்போகுது. கெட்டில், டோஸ்டர், வேறு என்ன இருக்குது, அவன், டிஷ்வாஷர், மைக்ரோவேவ், அதுக்கப்புறம் சமையல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்காக வேண்டிய ஒரு சமையலை போடணும் போல இருக்குது. ஏன்டா நியூசிலாண்ட்லேருந்து ஆஸ்திரேலியா வந்து சமைக்க வாடா போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் நாங்கள் இருக்க போகிற 6 daysல ஒரு நாள் செம மழைன்னு போட்டிருக்கு. எதுவும் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் சமைக்கலாம்ல. Wow, this is the toilet and the bath. TV. மேடம் தூங்கணும். வியூ சூப்பராக இருக்குது. மேபி நான் வெளிச்சத்தில் காட்டுறேன். நாங்கள் இருக்கிறது வந்து
24th ஃப்ளோரில் இருக்கும். அப்புறம் இங்கே க்யூட்டாக ஒரு டைனிங் டேபிள். அதுக்கப்புறம் இங்கே லக்கேஜ் வைக்கிற இடம். அதுக்கப்புறம் ஒரு கிங் பெட். பார்த்தீங்களா எங்கள் திறமைய? ஃபுல்லாக பேக்கிங் கியூபில் வச்சு அடுக்கியாச்சு. எது யாருது இது? ஓகே, எந்த கீர்த்தனை அது? குட்டி இது. ஓகே, அம்புடுதான். அவ்வளோதான் ரூம் டூர். ரைட்டு. ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா தான் வந்திருக்கோம், அதுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குது இந்த வாட்டி. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. மேடம் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு தான் சொல்ல ஃப்ளைட்டே வந்து 1.5 மணி நேரம் டிலே. ஒன் பெட். மணி வந்து 8:15. ஆனால் நியூசிலாண்டில் 11:15. ஸோ லைட்டாக அப்படியே தூக்கத்தில் இருக்கும். நம்ம vlog முடிக்கிற டைம் வந்துருச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேக் கேர். வில் see you guys in the next vlog. நாளையிலேருந்து தான் பிரிஸ்பேனை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நாளைக்கு தான் பெரிய சர்ப்ரைஸ் அவளுக்கு. எஸ், see you guys in the next vlog. Bye.